அந்த 4 நட்சத்திரம் ஒன்றும் பார்க்க வேண்டியது. ஏன்னா அவங்களுக்கு இயற்கை அங்கிருந்தே உத்தரவு போட்டு தான் அனுப்புது. மற்ற நட்சத்திரத்தை தான் பார்க்கணும். இப்போ ஜானகி ராமன் பேர் வச்சுக்குவாரு. ஏற்கனவே ராமனே ஜானகியை கட்டி 14 வருஷம் காட்டுக்கு போய் கட்டப்பட்டிருக்காருன்னு தெரியுதல்ல. நாம ஏன் ஜானகி ராமன் வச்சுக்கணும் இல்லையா? எம்ஜிஆர் பேர் கூட ராமச்சந்திரன் தானே. மனவாழ்க்கை சரியா இல்லையே இல்லையா? அப்ப என்ன காரணம்னா நம்ம ஜோதிடத்துல நீங்க எதுக்கும் பயப்படக்கூடாது. என்ன இருக்குதோ சொல்லணும். ஒண்ணு. ரெண்டாவது, ஜாதகத்தை எடுத்தோட நெகட்டிவ் பார்க்க கூடாது. ஒரு சிலர் சொல்றாங்க பரிகாரங்கள்லாம் எதுக்கு. இப்ப கூட ஒருத்தர் கேட்டிருந்தாங்க ஜாதகத்துக்கு பரிகாரங்களாம் தேவையில்லை. பரிகாரம்ங்கிறது பரிகாரம் நானும் நீங்களும் வகுத்ததல்ல. பரிகாரம் முன்னோர்கள் வகுத்து தானே இந்த கோயிலை கட்டி வச்சிருக்காங்க. அந்த பரிகாரம் உங்களை பயனளிச்சு நீங்க கோயிலுக்கு போய் திருப்பதியில மட்டை அடிக்கிறோம், சும்மாவா அடிக்கிறோம். வேண்டுதல் போடுறான், நடந்ததுக்கு போய் முடிய மட்டும் கொடுத்துட்டு வரான், காசு கொடுக்கறது இல்லை. அது ஒரு 3 மாதத்துக்கு முடி வெட்டுற வேலை இல்லாத காசு மிச்சமாகுது. எல்லாத்துக்கும் ஆண்டம் கிடைச்சாரு இல்லையா? அதனால இப்போ ஒரு சின்ன விஷயம். சரி, இதுல யாராவது ஒருத்தர் உங்கள கோடர் பதிக சொல்லுவீங்களா? யாராவது மனப்பாடமா? நவக்கிரகம் தானே நமக்கு முதலாளி. நவக்கிரகத்தை வச்சுத்தானே நம்ம படைக்கணும் இல்லையா? அப்ப சொல்ல தெரியணும்ல நமக்கு. இந்த அம்மா சொல்லுவேங்கிறாங்க பாருங்க. சொல்லுங்கம்மா, மைக் கொடுங்க. ஏன்னா ஒருத்தர் சொன்னா எல்லாரும் கேட்பீங்க இல்லையா? எல்லாரும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஒருத்தர் சொன்னதை எல்லாரும் கேட்டா போதும். சொல்லுங்க, எல்லாரும் கேட்கணும். இன்னைக்கு நவக்கிரகத்தை பத்தி மைக் வேலை செய்யலையா? திருச்சிற்றம்பலம். வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு கங்கை திங்கள் முடிமேலணிந்தன் உளமே புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. எதுக்காக கை தட்டு? எதுக்காக கை தட்டு?